நாங்கள் வந்து நார்மலாக டீ டைமில் அந்த அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவோம். தேங்காய் உரிக்கிற மிஷின் இருக்குது, மண் பாவிக்கிறது இல்லை. பார்க்குறத பார்த்தா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கூட. பெரிய வாடெல்லாம் தாக்கு பிடிக்குங்க, நேரடியாக உடனடியாக சாப்பிடக்கூடிய ஈஸியாக விடக்கூடிய மாதிரி இருக்கும். சொன்னால் வந்து கூட டைம் எடுக்கும் தானே. யூனிவர்சிட்டி மாணவர்கள் எல்லாத்தையும் பார்வை கலந்தது கரும்பு சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் எல்லாமே எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கை, மஷ்ரூம் காஃபி இருக்குது. வணக்கம் அவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சி அறிவியல் நகருக்கு நாங்கள் வந்திருக்கோம். என்னத்துக்காணிங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு விவசாய கண்காட்சியும் நடக்குது. சரியாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி விவசாய பீடம் என்ன கேம்பஸ், அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த தொகுதி எதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அதுன்ற ஒரு பிரிவு தான் இங்கே இருக்குது. இங்கே முக்கியமாக என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் ஒரு விவசாய கண்காட்சி நடந்து கொண்டிருக்குது. அதால் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய கண்காட்சி தானே. அப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிட்டு வந்த நாங்கள் அப்போ எங்களோட வெண்ணிக்குள்ள கண்ணையும் சொன்னார் வாங்க போவோம்னு சொல்லி அப்போ எல்லாரும் வலிக்கிட்டு வந்தாச்சு. என்ன ஏண்டா இது ஒரு பிரியோசமான ஒரு வீடியோ உண்டு, கொஞ்சம் விருப்பம் போய் சொல்லுவான், இதில் கொஞ்சம் விருப்பம் எங்களுக்கும் விருப்பமானதால நாங்கள் ஓடி வந்தோம். நாங்கள் சரியோ என்ன தீவா விவசாயம் சம்மந்தப்பட்டு அதுலேருந்து அவரையும் கையோடு இழுத்து வந்துருக்கு. சரி நாங்கள் போய் பார்ப்போம். என்ன யார் என்ன சொல்ல புதுசாக வந்து சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜேகே ஆக்டிவிஸ்ட் டீஹைட்ரேட் ப்ராடக்ட். டீஹைட்ரேட் பண்ணுறதுன்னா நாங்கள் நீரை உலர்த்தி என்னென்ன மரக்கறி, பழம், மற்றது லீவேஜ் இயற்கையாக கிடைக்கிற மரக்கறி வகையோ இலை வகைகளை உலர்த்தி அதை நாங்கள் வேல்யூ பெறோம். என்னென்று அதை வந்து பெறுமதி கூட்டுறோம். இப்போ நாங்கள் எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிற பொருள்கள் நாங்கள் பெறுமதி சார் பொருளாக ஆக்குறோம், மதிப்பு கூட்டுறோம். இதுன்னா மாம்பழம் இது டோம் ஜேசி இனம் மாம்பழம் சரியா. இது டோம் ஜேசி இனா வெறுக்க மாம்பழம் அதே டேஸ்ட் வரும். ஆனால் கொஞ்சம் எப்படி வருமாண்டா இயற்கையாக எங்களோட பழத்தில் இருக்கிற நீர்த்தன்மை வந்து குறைவாக இருக்குது. நீர்த்தன்மை குறைவாக வரும். இப்போ நாங்கள் 1 கிலோ பழம் எடுத்தோம்னா 100 கிராம் தான் இதில் டீஹைட்ரேட் பண்ணி வரும். மெயினாக வந்து டீஹைட்ரேட் பண்ணுறதுல வந்து இப்போ காலம் இதெல்லாம் மாம்பழம் வந்து சீசன், இப்போ சீசனுக்கு வர்றதை வந்து நாங்கள் எல்லா சீசன்லேயும் பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் மற்றது கொண்டு தெரியும், இப்போ மாம்பழம்னா நாங்கள் அழுகிரும், மற்றது கொண்டு போக வெட்டி அதை இப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் சாப்பிட கொஞ்சம் இல்லை. இப்போ இது நல்ல இன மாம்பழம் கிடைச்சது எங்களுக்கு, அதை வந்து நாங்கள் டீஹைட்ரேட் பண்ணி போட்டு எப்பயுமே சாப்பிடலாம் கொண்டு போவோம். இப்போ இதில் வந்து மாம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, கேரட், மரக்கறிகள் கேரட் இருக்குது, சூப்பதைகளை பாவிக்கக்கூடிய மாதிரி பீட்ரூட், மற்றது கீரை வகைகள். கீராக்கள் இல்லாமல் இல்லைத்தானே எல்லோரும் டீயை குடிக்கிறது. நாங்கள் வந்து இந்த இயற்கையான முறையில் டீயை குடிக்கிறோம். எப்படின்னா இப்போ முருங்கையிலேயே நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து க்ரீன் டீ இப்போ சந்தையில் வர்றதில்ல அந்த மெதட்டில் நாங்கள் வந்து இப்படி இந்த இதில் பேக்கெட்டாக இருக்குது. ஒரு பாக்ஸுக்கு நாங்கள் 20 டீ பேக்கெட் வரும். இப்போ இதை வந்து நாங்கள் சுடு தண்ணியில் குளிர் தண்ணியிலையும் போடலாம். அது டேஸ்ட் எங்களை கூட சுடு தண்ணிக்கு நல்லா இருக்குது. அப்போ இதை வந்து நாங்கள் சின்னமனும் இதுன்றோம் கருவா இது. அப்போ ஒரு நல்ல ஒரு வாசமான மனம் உண்டு வேறு. வெளிநாட்டு மழை வந்து சரியான டிமாண்டாக போகுது. நாங்கள் எங்களோட உற்பத்தியை வந்து நாங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். கடிச்சு பார்க்க இருக்குது. அதாவது நாங்கள் இது இந்த வாழைப்பழம் என்ன இனிக்குது, மாம்பழம் நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்குது. டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. நீர்த்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்குது. சாப்பிட்டது பிறகு அந்த திருப்ப சாப்பிடணும் வேண்ட மாதிரி ஒரு ஃபீலிங். மற்ற இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களோட உள்நாட்டு உற்பத்தி. அப்போ இதில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக ஒரு சமூகமாக இதை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். இங்கே வந்து பார்க்கக்குள்ள நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. இதில் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஆர்வமாக இருந்தது, இதை நம்ம செய்யணும் அப்படின்றது? மெயின்லி இது சாப்பாட்டு சாமான் வழியாக நாங்கள் வந்து நார்மலாக டீ டைமில் அந்த அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவோம். பிஸ்கெட், கிழங்கு பொரி அப்படி. அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணால் ஹெல்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருக்கா சாப்பிட்டு பார்க்கும்போதே நல்லா இருக்குது. தொடர்ந்து சாப்பிட்டா ஹெல்த்து நல்லா இருக்கும். கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். சரி, அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் வச்சுட்டு போங்க. சரி, இது இந்த ப்ராடக்ட் நாங்கள் சாப்பிட்டோம். உண்மையிலேயே டேஸ்டியாக தான் இருந்தது. அந்த நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படி அதில் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ண மாதிரி இல்லை. அதாவது ஆர்டிஃபிஷியலே இல்லை. அதை அந்த ஃபீலும் கொடுக்காம உண்மையாக ஆட் பண்ண 100% நேச்சுரல் தான்.
நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே கொடுக்குது. இப்போ அவுட் ஆஃப் சீசன்லேயே நீங்கள் அந்த நேச்சுரல் ஃப்ளேவரில் பழம் சாப்பிடணும். நீங்கள் ஜேகே ப்ராடக்ட்டில் நீங்கள் வேண்டிய சாப்பிட்டுக்கொள்ளலாம். இல்லை யூஸ்ஃபுல்லாக தான் இருந்து. ஜேகே ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குது வேறுங்க. இதுக்கு நீங்கள் அடித்தா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கஸ்தூரியா ரோட், ஜெஃப்னா, ஸ்ரீலங்கா. இதில் வந்தோம்னு சொன்னால் விதமான கொஃபி வகைகள் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஷ்ரூம் கொஃபி இருக்குது. இது நெல்லி சீதாப்பழமா? சீதாப்பழம் இல்லையா? கணக்க வகையான டீ வகைகள் இருக்குது. இல்லை முருங்கை இலையிலையும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி எங்கள்கிட்ட கிடைக்கிற பொருள் தான் இதெல்லாம். ஆனால் நாங்கள் அதை சாப்பிட்றது கூட இப்படி ஒரு இதில் கொடுக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டீ குடிக்காத ஆக்கள் இல்லை தான் டீ குடிக்கிற ஆக்கள் தான் எல்லாருமே. அப்போ இப்படி ஒரு செட்டப்பு கொண்டுரைக்கு நாங்கள் விரும்பி குடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கரும்பு சம்மந்தப்பட்ட உற்பத்திகள் எல்லாமே இதில் இருக்குது. அதில் கரும்பு யூஸும் இருக்குது. அது சம்மந்தமான விளக்கம் தான் எங்களுக்கு சொல்ல போகிறா. அக்கா சொல்கிறீங்களா? எங்களோட வந்து ஃபேக்ட்ரி வந்து ஆணை விழுந்தாலே இருக்குது. நாங்களே எங்களோட ஃபார்மஸை வந்து எடுத்து நாங்கள் அவங்களுக்கு வித கரும்பெல்லாம் கொடுத்து உற்பத்தி செய்து அறுவடை செய்து நாங்கள் வந்து சர்க்கரை மற்றது பானி கரும்பு ஜூஸ் உற்பத்தி செய்கிறோம். நாங்கள் சர்க்கரையும் பானி மற்றது நாங்கள் சர்க்கரை வந்து 3 ஃப்ளவரில் வந்து செய்கிறோம். நாங்கள் இஞ்சி கலந்தது மற்றது எள்ளு கலந்தது நோம்பலாம். நாங்கள் பெரும்பாலும் இது ரெண்டும் டீக்கு நிறைய பேர் வாங்குறது. மற்றது இது பொங்கல் டீ அப்படி யூஸ் பண்ணலாம். மற்றது இது வந்து சத்து மாயங்கடை. நாங்கள் எல்லா தானியங்களும் போட்டு இது இந்த பாதாம் பிஸ்தா அதெல்லாம் போட்டு நாங்கள் இது செய்கிறோம். நாங்கள் இதுக்கு ரெடிமேடாகவே இருக்குது. நீங்கள் இதை வந்து சீனி தேங்காய் பூ போட்டு செய்யணுமெண்டு இல்லை. நாங்கள் இதுக்கு தேங்காய் பூ வறுத்து போட்டிருக்கிறோம். மற்றது சீனி ஆட் பண்ணாமல் எங்களை சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறோம். குழந்தை பிள்ளைகளுக்கும் சாப்பிடலாம். நீங்களும் டீயோட நார்மலாகவே சாப்பிட்டு கொள்ளலாம். சுடுதண்ணி வரைக்கும் குழச்சி சாப்பிடலாம். இது வந்து 790 ரூபா. இதுக்கும் 790. இது வந்து 670 தானே. மற்றது கரும்பு ஜூஸ் 250 ரூபாய்க்கு. அக்கா ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று தாங்க. 250 என்ன? ஓ, நாங்கள் அதுக்கு லெமன் விட்டு கொடுப்போம். லெமன் விட்டு என்ன? சுகர் எதுவும் ஆட் பண்ணுறோம். இதுதான் இன்னும் ஜெலோ ஒன் பண்ணிட்டியா? இதா கரும்பு ஜூஸ் ஒரு குடிச்சிட்டு தரேன் நான். நல்லா இருக்கு. குடிச்சிருக்கேன். என் கரும்பு ஜூஸ் குடிக்கிறீங்களா? குடிச்சிருக்கேன். இன்னைக்கு நினைக்கிறியா? நான் குடிச்சிருக்கேன். தடியில் ஒரு கப்பு கொடுக்கணும். 3 தடி வேணும். ஒரு கப்புக்கு எவ்வளோ வருமா? இதில் 3 தடி வேணுமா? அந்த ஒரு கப்புக்கு என்ன? அட இந்த ஒரு கப்புக்கு 3 தடி வேணும். 5 வேறுங்களா? பிரச்சனை இல்லை, போய் கொண்டு இருக்கு. அதுதான் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி மாணவர்கள் எல்லாத்தையும் பார்வையிட்டு கொண்டிருக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரயோசனமாக ஒன்று இருக்கும். இது இந்த கேஸ் உற்பத்தி செய்கிற பயோகேஸ். இதில் பயோகேஸ் உற்பத்தி செய்கிறது இருக்குது. அதாவது அந்த பொருளாதார தட்டுப்பாடு வரைக்கும் கேஸ் தட்டுப்பாடு வரைக்கும் இதுதான் கூட எல்லாருமே பாவிச்சவை. வயக்கேஸ் செய்யறதுக்குரிய ஒரு டேங்க். இது செட்டப். இது வந்து ஸ்டோரேஜ் பேக். இது வந்து அடுப்பு. இது வந்து டேங்க். இதில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குள்ளால வந்து கழிவுப் பொருட்கள் போடுறதுக்கு வச்சுருக்கிறோம். இது நீங்கள் வந்து இதில் வந்து வீட்டில் பயன்படுத்துகிற சாணம், மீன் கழிவு, வீட்டு கழிவு அதெல்லாம் போடலாம். இது வந்து நவீன இடங்களில் நகர்ப்புறங்களில் பயன்படுத்துகிறார்கள் வந்து இது ஒழுங்காக செய்வாங்க. இதில் வந்து இதால் வந்து கேஸ் போடுறதுக்கு இந்த செட்டை வச்சுருக்கிறோம். இந்த பேக் வந்து ஃபில்ட் ஆகும். இந்த பேக் வந்து தான் இதன் மூலமாக தான் அங்கே போகும்போது ஃபுல்லாக இங்கே வந்து ஃபுல்லாகும். இங்கே ஃபுல்லாகி இங்கேருந்து இங்கே அதிகமாக வந்து அந்த இது உற்பத்தி வந்து பிரச்சனை இல்லை இல்லை அதனால இன்னைக்கு நன்மையான விஷயமே அந்த மத்திய கேஸ் ஒப்பிடும்போது வந்து வெடிக்காது. இங்கே வந்து வாழை ப்ரெஷர் வந்து குறைவு. ஆனால் வந்து 10% வந்து கூட வரைக்கும். அதாவது வீட்டில் வந்து நிறைய கழிவு பொருட்கள் வருவேன். அதை வச்சு கொண்டு இப்படி ஒரு விஷயம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து இந்த கேஸுக்கு காசு செலவழிக்க தேவையில்லை. இதால் ஆனால் இதுக்கு சிறுட்டங்களும் போடக்கூடாது, கொச்சதுகளும் வந்து போடக்கூடாது. மற்ற எல்லா
கழிவுமே நீங்க இதுக்கு போடலாம். புடிச்ச மாட்டு சாணம் அதெல்லாம் போட்டு தண்ணி வந்து கலக்கி விட்டீங்கன்னா அந்த அதுல இருந்து 3 மணி நேரத்துக்கு வந்து நீங்க வந்து கேஸை வந்து சொல்லுங்க நீ கிட்ட பிடிச்சிங்களா சரி மாறி மாறி பிடிச்சிங்க இல்ல அது வந்து கேஸை வந்து நீங்க வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து வரலாம். ஆனா இப்ப எங்கள்ட என்ன சொல்றது இந்த அரிசி குத்தரிசின்னு சொன்னா வந்து கூட டைம் எடுக்கும் தானே. இப்ப அதுகளை விட மற்ற இதுகளுக்கு வந்து கூட யூஸ் பண்ணலாம். இது நீங்க விட கூடுதலா எல்லாருமே நிறைய கழிவு வாராக்களுக்கு இது வந்து கனை நேரத்துக்கு வந்து பாவிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இதுக்கு வந்து எங்கள்ட சிலிண்டர் தான் பாவிக்கணும். அந்த கேஸ் அடுப்பு தான் பாவிக்கணும். மற்ற எங்கள்ட பாவிக்கிற நம்ம வீட்டை பாவிக்கிற கேஸ் வந்து பாவிக்கணும். ஏன்னா ப்ரெஷர் கூட இல்லை. அது பாவிச்சா இதுக்கு வந்து யூஸ் ஆகாது. அது கூட எரிச்சிடும். மற்றது டைமும் கன நேரம் வந்து செட் ஆகாது. சரி அதான் இப்போ என்னென்னா இப்போ இந்த இடத்துல வச்சிருக்கீங்க. இப்போ இதை வந்து யாருக்காச்சும் சொல்லிக் கொடுக்குறவங்க வச்சிருக்கீங்க. அப்படி இல்லைன்னு நீங்கள் வீட்டில் வச்சு செய்து கொடுக்குறீங்க. வீட்டில் வந்து கன பேர் வந்து அதை வந்து நிறைய யூஸ் வந்து பெற்றிருக்கீங்க. கூடுதலாக ஃபார்மர்ஸ் எல்லாம் பண்றாங்க. இப்போ எத்தனை பேருக்கு வந்து இதே மாதிரி செய்து கொடுத்துருக்கீங்க? நிறைய பேர் செஞ்சா 150 பேர் வந்து 150 பேர். எனக்கு சொன்னா 4 கேஸ் வந்து வருஷத்துல வந்து உங்களுக்கு லாபம். சரி எவ்வளவு முடியும் இப்படி ஒன்று செய்யறேன்னு சொல்லுங்க. வீட்டில் இருந்து செட்டப் செய்யறேன். 500 லிட்டர்னு சொன்னா 110 110ன்னா 1,10,000. இது வந்து 1000 லிட்டர். இது வந்து 1,30,000. ஆனா உங்களுக்கு சரியான லாபம். என்னன்னு சொன்னா 45 நாளைக்கு கிட்ட நீங்க வந்து ஒரு கேஸை விட்டு 15 நாளைக்கு மேல எக்ஸ்ட்ராவா பாவிக்கலாம். அப்படி இதுல ஃபுல்லா சொன்னா இது வந்து தொடர்ந்து 2 ஹவர் 3 ஹவர் ஃபுல்லாவே எரியக்கூடிய மாதிரி சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பொருளாதார தட்டுப்பாடு வந்து தானே அப்போ இதெல்லாம் எல்லாருமே ஸ்டோரேஜ் இதுக்குள்ள வந்து உள்ள ஒரு பேக் போட்டு தானே வெளியில ஒரு பேக் போட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் சம்பந்தப்பட்ட மிஷினரிகள் இருக்குது. ஆனால் என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குது? இது வந்து கேலிஸ் கம்பெனியில் டிராக்டர் டிஸ்பிளேக்கு போட்டிருக்குது. கேலிஸில் வந்து டிராக்டரில் வந்து 2 வீல் டிராக்டர் இருக்குது, 4 வீல் டிராக்டர் இருக்குது. அடுத்து இந்த டிராக்டர் வந்து இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முதல் அறிமுகப்படுத்திருக்கு பெலி டிராக்டர். இது வந்து 25 ஹோர்ஸ் பவர் டிராக்டர். இது வந்து பெலி டிராக்டர் பார்த்தீங்கன்னா வெட்டு மிஷின் மாதிரி ட்ரக் போட்டுருக்குது. இது உருவாக்கப்பட்டதுக்கு ரீசன் வந்து பெரிய டிராக்டர்கள் வந்து புதைச்சல் தரையில் வந்து உழும்போது புதையறதுக்கான சந்தர்ப்பம் அதிகம் இருக்குது. அப்போ சில காணிகள் வந்து உழவே முடியாமல் கூட இருக்கும். அப்போ இது வந்து ஈஸியாக உழக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் ரொட்டோவேட்டரும் இருக்குது. இல்லை அப்போ டிராக்டர் தான் வித்தியாசமான முறையில் இருக்குது. எவ்வளோ காலம் இது உருவாக்கி? இது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே தான் லான்ச் ஆனது வந்தது. ஓகே ஓகே. இப்போ நார்மலாக இந்த மிஷினை நாங்கள் கொண்டு வரோம்டா ரோட்டில் ஓடிக்கொண்டு போயிடலாம். அது என்ன இப்போ ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு தான் கொஞ்சம் தூரம் கொண்டு போகலாம். மற்றபடி வாகனத்தில் ஏற்றி கொண்டு தான் போகலாம். என்ன சொன்னால் இது அந்த சைன் பிளாக் மாதிரி தான் இது இருக்குது. டயர் அப்படி தான் இருக்குது. கல்லுகள் அதில் பட்டாக ஹெவியாக போய் தேயக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டயர் தான் என்ன? இது ட்ரக் பலிட். வெட்டு மிஷின் பார்த்துருப்பீங்க. வெட்டு மிஷின் வந்து ட்ரக் பலிட் தான். அதே மாதிரி இதுவும் ட்ரக் தான் போட்டிருக்கு. அப்படி இங்கே இல்லைங்கண்ணா அண்ணா ஒரு வணக்கம் அண்ணா. எப்படி சோம் இது ஒரு மிஷினா என்னண்டு வயல் உழவுக்கு அடுத்த தோட்டக்காணிகளுக்கும் பயன்படுத்தலாம். சேத்து அடிப்புக்கு ஓகே. அடுத்தது நார்மல் புழுதி அடிப்பு அதுகளுக்கும் பயன்படுத்தலாம். ரீசன் வந்து இப்போ பெரிய டிராக்டர் வந்து புதையும் சில இடங்கள் வந்து உலையில சந்தர்ப்பம் இருக்குது தானே. அப்போ இது கொண்டு போனால் எல்லா தரைகளும் உழுது கொள்ளலாம். அது மாதிரி சின்ன தோட்டங்கள் அது இது 16 லட்சத்தி 99,000 கிட்டத்தட்ட 17 லட்சம். 17 லட்சம் சரியான வேலை என்னென்ன விஷயங்கள் மற்ற வந்து எங்கள்கிட்ட 2 வீல் டிராக்டர் இருக்குது, 4 வீல் டிராக்டர் இருக்குது. 2 வீல் டிராக்டர் இப்போ கிட்டத்தட்ட தான் அறிமுகப்படுத்தினது. இதில் என்ன நன்மை இருக்குன்னு சொன்னால் 50 ஹோர்ஸ் பவர் டிராக்டர். 50 ஹோர்ஸ் பவர். அதோட வந்து டயர் சைஸ் வந்து 14, 9, 28 பெரிய டயர். சேத்து நிலங்கள் புதைச்சல் தர எல்லாத்துக்கும் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாம் 4 வீல் தானே இருக்குது. என்னண்டு இது 2 வீல் அது 4 வீல். 2 வீல் என்னன்னு சொன்னால் இப்போ பின்சில்லு சுற்றி தானே முன்றில். சரி ஓகே. இது வந்து 4 சிலிண்டர் சுற்றும். அதான் 4 வீல். இப்போ இதெண்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. வேணும் ஏதாவது புதஞ்சாலும் ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் 4 வீல் டிராக்டர். சரி சரி சரி. என்னென்ன ப்ரைஸ்கள் போகுது? ப்ரைஸ் வந்து இப்போ டிஸ்கவுண்ட் போய் கொண்டு இருக்கு 5 லட்சம். அப்போ 2 வீல் டிராக்டர் வந்து 48,90,000. இது வந்து 59,90,000 4 வீல். 5 லட்சம் டிஸ்கவுண்ட் போய் கொண்டு 5 லட்சம் டிஸ்கவுண்ட் போய் கொண்டிருக்கு என்ன சீசன் டைமுக்கு. சரி வணக்கம், நான் ரதீவன். எட்டர்னல் எக்கோ ரெவல்யூஷன் என்ற கம்பெனியோட ஓனராக இருக்கேன். நாங்கள் முதல்ல ஃபுட் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணினாங்க. 1 வருஷம் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. தேனியம் வந்து இதுக்கு முதலே நாங்கள் பல ஆர்டர்களை பேர் இல்லாமல் செய்து கொண்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்களோட பேரோடு கொண்டு வந்துருக்கிறோம். இதில் எங்கள்கிட்ட பலகாரங்கள், இப்போ பிறந்தநாள் நிகழ்வுகளுக்கான பலகாரங்கள் அதுகளெல்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம். இங்கே நாங்கள் நேரடியாக உடனடியாக சாப்பிடக்கூடிய கோன் போசான்னு சொல்லி சோளனை வச்சு தயாரித்த சாப்பாடு. இதில் பேரிச்சம்பளம் இதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த விலைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விலைகளாக தான் இருக்குது. இப்போ 300 ரூபா. மற்றது கச்சான் இதெல்லாம் பெரும்பாலும் எங்களை எல்லாமே நாங்களே உற்பத்தி செய்கிறது.
அடுத்த கச்சான் பட்டர் கொண்டு வந்துருக்கிறோம். இது பொதுவாக இங்கே கடைகளில் கிடைக்கிறது குறைவாக இருக்குது. அதை விட வாங்குறாக்கள் எங்கடையே வாங்கி பாவிச்சாக்கள் சொல்லினும் இது நல்ல சுவையாக இருக்குது. அந்த மனம் அதுகள் ஒன்றும் இல்லை இங்கே. ஏன்னா நாங்கள் எந்த சுவை ஊட்டியோ எதுவுமே சேர்க்குறது இல்லை. மற்றது எங்களோட வடை இதுக்கு நாங்கள் ஒரு மெஷின் வச்சு தான் செய்கிறோம். இது அந்த மொறுண்டே இருக்கும். அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு இருக்கும் இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மற்றது இங்கே கார வடை கொண்டு வந்துருக்கிறோம். அது பழமையாக இதில் வாங்குறது. மற்றது எங்களை முக்கியமானது வளர்வனம்னு சொல்லி இதுதான் எங்களோட விவசாயம் சார்ந்த உற்பத்தி பொருட்களை நாற்றுக்கள் அதுகளை உற்பத்தி செய்கிறதெல்லாம் கொண்டு வந்துருக்கோம். இது இந்த நாங்கள் ஒட்டுக்கத்தரி தயாரிச்சிருக்கிறோம். இது ஒட்டுக்கத்தரின்னு சொன்னால் இதில் கீழே சுண்டங்கத்தரியும் மேலே விரும்பினா கத்தரியும் நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். இது நாங்கள் 2024-25 யூனிவர்சிட்டியோட சேர்ந்த ரிசர்ச்சில் இந்த கத்தரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா 2024ஆம் ஆண்டு செய்ததில் கத்தரி தோட்டத்தில் பெரும்பாலான ஒரு 1000 கண்டு நட்டில் ஒரு 200 கண்டு தான் மிஞ்சி இருந்தது. ஏன்னா மிச்சம் இல்லாமல் எங்களோட திருவியாறில் இருக்கிற பாக்டீரியா வாடல்ன்ற கூடுதலாக இருக்கிறதால அங்கே கண்டுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ 2025ஆம் ஆண்டு அதுக்காக ஒரு ரிசர்ச் போட்டு செய்ததில் இது பாக்டீரியா வாடலை தாக்கு பிடிக்குது. அதாவது பாக்டீரியா வாடலை எதிர்ப்பு சக்தி உள்ளதாக இருக்குது இந்த சுண்டங்கத்தடி. அப்போ அது வெளிநாடுகளில் பல இடத்து தெரிஞ்சிருந்தாலும் எங்களோட இடத்துக்குள்ள இதை நாங்கள் ட்ரையலாக செய்து இப்போ வீட்டு தோட்டத்துக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். முன்னுக்கே நீங்கள் ஆர்டர் தந்தால் நாங்கள் ஒரு 100 கண்டு வரைக்கும் நாங்கள் வீட்டு தோட்டத்துக்கு கொடுக்குறோம். ஏன்னா பெரிய ஸ்கேலுக்கு கொண்டு போகிற நேரம் எங்களுக்கு நிறைய ஆராய்ச்சி தேவையாக இருக்குது. இப்போ வீட்டு தோட்டத்துக்கு கொடுத்து செய்கிறோம். அப்போ இது ரெண்டுமே ஒரே வயதுள்ள கண்டு. இது ஒட்டின கண்டு. இப்போ இடது பக்கம் இருக்கிறது ஒட்டின கண்டு, சுண்டங்கத்தடியில் ஒட்டின கண்டு, பிளாஸ்டிக் நம்ம ஒட்டிருக்கிறோம். வலது பக்கம் இருக்கிறது ஒட்டாத சாதாரணமான கண்டு. அப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் இது பாக்டீரியா வாடலை தாக்கு பிடிக்காது. நோய் இருந்தால் அந்த இடத்த கொஞ்ச காலத்தில் பூக்குற நேரமே இறந்துடும். ஆனால் ஒட்டின கண்டு அதை தாக்கு பிடிச்சி வளரும். அது மாதிரி நீண்ட காலம் இருக்கும். இப்போ சுண்டங்கத்தடியில வயது அது பல்லாண்டு பயிர் மாதிரி இருக்கும், ஒரு 2 வருஷத்துக்கு கூட இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் நிற்கலாம். அப்போ நாங்கள் வணிக ரீதியாக 1 வருஷத்துக்கு இதை வச்சுருந்தாலே எங்களுக்கு போதும் கத்திரியை பொறுத்தளவுக்கு. அதை விட நாங்கள் நாற்றுக்கள் எல்லாம் உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்றது சில டூல்ஸ்கள், விவசாயம் சார்ந்த டூல்ஸ்கள், இப்போ இது க்ரீன் ஹவுஸ்களில் பாவிக்கக்கூடிய டேப்பிங் டூல்ன்றது இப்படி வச்சு நாங்கள் இதில் கட்டி கொள்ளலாம். இது வச்சுருக்கிறோம். இது மற்றது கிராஃப்டிங் இருக்குது. இப்போ நாங்கள் பூக்கொண்டு அதுகளும் கிராஃப்டிங் செய்கிறோம். செவ்வரத்தை அதுகளெல்லாம் நாங்கள் இதில் ஒட்டி கொள்ளலாம். இதில் வச்சு இப்படி என்ன இதில் வெட்டிடும். நாங்கள் ரெண்டையுமே ஒரே சைஸில் வெட்டி போட்டு ஈஸியாக ஒட்டலாம். அடுத்தது அதை ஈஸியாக செய்கிறதுக்காக இதே மாதிரி கிளிப்புகள் வச்சுருக்கிறோம். இது கத்தரி ஓட்டுறதுக்குரிய சிலிக்கன் கிளிப். இதை நாங்கள் ஒட்டி போட்டு இதை போட்டு விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சிம்பிளாக வச்சுருக்கோம். இந்த இதால் கட்டுறது கஷ்டம், பொலித்தீனால் கட்டுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா விதமான பயிர்களுக்கும் ஏற்ற மாதிரி இந்த கிளிப் சைஸ்களில் இருக்குது, வேறு சைஸில் இருக்குது. மற்றது விதை போடுறதுக்கு இதெல்லாம் சின்ன இப்போ ட்ரேயில் போடுறதுக்கு இப்போ ட்ரே தான் கூட பயன்படுத்துகிறோம். நாங்கள் எங்களோட நாட்டுகள் எல்லாமே ட்ரேயில் உற்பத்தி செய்து தான் விற்பனை செய்கிறோம். ஏன்னு சொன்னால் ட்ரே கண்டு வாடாமல் உடனே நிலத்தில் தாவிக்கலாம். மற்றதை நாங்கள் கொண்டே நட்டோம்னு சொன்னால் அப்படி 100 கண்டு நட்டால் ஒரு 20-25 கண்டாவது வாடி போயிடும், நிலத்தில் விழுந்துடும். ஆனால் நாங்கள் ட்ரேயில் உற்பத்தி செய்து கொண்டு போய் நடுற நேரம் அது சிறப்பாக இருக்க முடியாதால் ட்ரேயை பயன்படுத்துகிறோம். அப்போ அதுக்குள்ள சின்ன சின்ன விதைகளை போடுறதுக்கு இந்த மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்துகிறோம். நீங்கள் சொன்னால் எங்களோட வன்னி இவ்வளோ எடுக்க போகிறார், இவ்வளோ பார்த்து கொண்டு இருக்கார். என்ன எடுக்க போகிறீங்களா? பார்க்குறேன். இது பார்க்குறத பார்த்தா எடுக்கிற மாதிரி தான் இருக்கு உங்களோட பார்வையை பார்த்தா. அந்த பிரியோசனம் மாதிரி கிடக்குது. பிரியோசனம் தானே வாங்க போகிறாரு மிஷின். அவர் வாங்குறது தான் சொல்லி கொண்டு இருக்கிறாரு. வாங்கித்தாங்க ஒன்று. அண்ணே இந்த வடை வாங்கித்தாங்க. வடை அந்த குட்டி வடை எங்கடா ரொம்ப இருக்கா? இல்லை மூடி வச்சிருக்கேன். எவ்வளோ வடை? 700 700 இதெல்லாம் பீனட் பட்டர், கச்சான் பட்டரா? கணக்க விஷயங்கள் புதுசாக இருக்குது. இந்த அது என்ன புதுசாக இருக்குது? இது என்னக்கா? இதில் சொல்லுங்க. அங்கெல்லாம் விற்கிது. பெரிய மரம்ல நாங்கள் டேப் அடிக்கிறது தான் முக்கியம். இது என்னது? இந்த வடை இருக்குது பாருங்க, வடை மிளகாய் கதைப்பீங்களா? சாப்பிடுங்க. நீங்கள் சொல்லுங்க. அதை அவங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது வெங்காயம் தாங்க அண்ணா. என்ன விஷயம்னு சொன்னால் இல்லை கணக்கு பூக்கண்டுகள் எல்லாம் இருக்குது, விவசாயம் சம்மந்தப்பட்டது. அதை பற்றி வடிவாக எனக்கு தெரியாது. அது சம்மந்தமான விளக்கங்கள் எல்லாம் சொல்லுவீங்களா? நிச்சயமாக. வணக்கம், நான் கோவிந்தமூர்த்தி காண்டன். நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் கேஃப்னா யூனிவர்சிட்டி. ரீசெண்டாக நான் ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி வந்து அக்ரிகல்ச்சர் க்ரோத் ரேட் ப்ரைவேட் லிமிடெட்.
இப்போ இது சார்பாக வந்து நாங்கள் எங்களோட சர்வீசஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக A to Z சர்வீசஸ், பிளான் நர்சரி, லேண்ட்ஸ்கேப்பிங், இரிகேஷன் அப்ளியன்ஸ், ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ், அப்படி ஒரு விவசாயம் சார்பான சேவைகள் நாங்கள் எல்லாமே வழங்கி கொண்டு வரோம் ஃபார்மர்ஸுக்காக. இது என்ன கண்டெல்லாம் நீங்களா கொண்டு வந்தீங்க? இதில் நாங்கள் ஓர்னமெண்டல் வச்சுருக்கோம் சொல்லுங்கள். இதில் வந்து எங்களோட வந்து கோப்பாயில் இருக்குது. எங்களோட இது ஆஃபீஸ் வந்து பிளான் நர்சரியும் கோப்பாயில் அசோகன் பேரில் இருக்குது. கோப்பாய் சிக்னல் ஜங்ஷன்லேருந்து உரும்புரா போகிற சைடு மானிப்பா ரோட்டில் இருக்குது. எங்கள்கிட்ட பல மரக்கன்றுகள், நீங்கள் பூன் கன்றுகள், மரக்கறி நாற்றுகள், அதை தாண்டி நீங்கள் விவசாயம் சார்பான பொருட்களையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்ன அந்த இதுகள் வந்து எல்லாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். அது ஒன்று வந்து இது வந்து கரிக்கின உமி, கரிக்கின உமி. இது வந்து நாங்கள் பொட்டிங் மிக்ஸாக அப்படி பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி தென்னந்தும்பு தூள். இது வந்து நாங்கள் சீட்ரு, அதாவது நாட்டு தட்டு. இந்த நாட்டு தட்டு நாங்கள் பாவிக்க, நாட்டு தட்டுக்கு நாங்கள் மண் பாவிக்கிறது இல்லை. மண்ணுக்கு பதிலாக தென்னந்தும்பு தூள், அதை தண்ணியை உறிஞ்சி வச்சுருக்கிறதுக்காக. அதே மாதிரி கரிக்கின உமி, அதே மாதிரி மண்புழு உரம். இதில் சேர்த்து தான் நாங்கள் ஒரு நாட்டுகளை உற்பத்தி செய்கிறோம். அப்போ நாட்டு வந்து நல்ல ஒரு தரமான நாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் மண் பாவிக்கிறதில்லை. மண் பாவிச்சு நீங்கள் என்னைக்க நிமெட்டோட் அட்டாக்ஸ், வேறு வேறு இஷ்யூஸ் வரலாம். அப்போ இது அதாவது ஒரு கண்டு நீங்கள் நடைக்க அந்த கண்டு சர்வே பண்ணுற ரேட் அதிகமாக வரும்னு சொன்னால் நீங்கள் இதை மாதிரி விஷயங்களை பாவிச்சிங்கன்னு சொன்னால் இலவாக இருக்கும். அதை தாண்டி எங்கள்கிட்ட வேர்மி போஸ், மண்புழு வடி திரவம், அதே மாதிரி நேச்சுரல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இது வந்து பயோகேஸ் ஸ்லரி. இது வந்து அதாவது ஃபோலியோ அப்ளிகேஷன். நீங்கள் ஆல்பர்ட் சொல்யூஷன் மாதிரியான இன்ஆர்கானிக் இதை யூஸ் பண்ணுறதை தாண்டி நீங்கள் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இதில் ஃபோலியோ அப்ளிகேஷனாக இதில் வந்து ஒரு 100 மில்லியை வந்து 1 லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ இந்த சேதனம் அசேதனம் இது எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட். விவசாயம் படிச்சுட்டு இருக்கா? சேதனா சேதனை முந்தி படித்த ஞாபகம் ரெண்டும் தான் தெரியும் போல. அங்கால பூக்கண்டுகள்லாம் இருக்கு. என்ன நீங்கள் இது மணி பிளான்ட், இன்டோர் பிளான்ட்ஸ்லேருந்து நீங்கள் அவுட்டோர் நாங்கள் பிளான்டேஷன் சர்வீசஸும் செய்கிறாங்க. உங்களுக்கு பழமரக்கன்றுகள், ஒரு பழமரம் சார்பான தோட்டங்கள் ஏதாவது வைக்கணும், அல்லது தென்னை மரங்கள் வைக்கணும், அப்படி என்னன்னாலும் நாங்களே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அதை நட்டு அதுக்கான தண்ணி வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தி எல்லா விஷயமும் செய்திருவோம். அப்படி செஞ்சு கொடுப்பீங்களா? இப்போ இது மட்டும்தானா இல்லைன்னா வேறு ஃபார்ம் அப்படி செஞ்சு கொடுக்குறது? ஃபார்ம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் புதுசாக வந்து ஃபார்ம் வந்து துவங்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு ஃபார்முக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் லேண்டை சைட் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான கோட்டேஷன் வந்து நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்களோ உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியான கஸ்டமைஸாக நாங்கள் செய்து கொடுப்போம். இது வரைக்கும் வந்து எத்தனை பேருக்கு அப்படி செஞ்சு கொடுத்துருக்கீங்க? எங்களை வந்து ஒரு 5-6 கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட இப்போ பேசிக்காக எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ 1 இயர் தான் எடுத்து வாங்கி. அப்போ எங்கள்கிட்ட இருக்க தாண்டி நாங்கள் வவுனியாலேயும் எங்கள்கிட்ட ஒரு 10 ஏக்கர் ஃபீல்டு ஒன்று நாங்கள் செஞ்சுருக்கோம். மோமண்டில் உண்டு. அதே மாதிரி முருங்கை அதுகள் ஜெஃப்னா சைட்டில் செஞ்சு கொடுத்துருக்கோம். முருங்கை ஃபீல்டு வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது விவசாயத்தை வந்து வளர்க்குறதுக்காக இப்படி ஒரு ஏரியாவில் இது தெரியாமல் இருக்குமில்ல சில விஷயங்கள், அதை வந்து அவங்கள வந்து செஞ்சு விடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இதில் அக்கறை இருக்காது. எல்லாருக்குமே விவசாயம் செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் செய்கிற முறையும் அதை சார்பான அணுகணும், என்ன மாதிரியான ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும், அந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ எங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொன்னால் எங்களோட விஷயத்தில் நம்பர் இருக்குது. இந்த நம்பர் தான் என்ன இதில் இருக்கிற? என்ன வாங்க போறீங்க? நீங்க என்ன வாங்க போறீங்க சொல்லுங்க. இல்லை, இதில் நிறைய பிரயோசனமானது. எல்லாமே பிரயோசனம் தான். நிறைய எல்லாமே பிரயோசனமாக தான் இருக்குது. பாருங்க, இந்த கருவேப்பிலை டீ என்ன இந்த இதுல காளான் இருக்கு. என்ன கணக்கு விதமாக இருக்குது. எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது. இது எல்லாமே அந்த காலத்தில் எங்களோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் செய்தி அறிவினம். இப்போ அது சம்மந்தப்பட்ட விளக்கம் ஒருத்தருமே தெரியாமல் இருக்கணும். அதுதான் அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொண்டு வந்திருக்கேன். உண்மைக்குமே அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் முறுக்கு, மற்றது இது வேணும் அவங்களுக்கு. இந்த கச்சா நல்வா இருக்குது. இப்படி கணக்கு விஷயங்கள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நாங்கள் விளைவிக்க முடிஞ்சுது. இன்றைக்கு மட்டும் இந்த கண்காட்சி செய்கிறீங்களா? என்ன இங்கே இன்றைக்கு மட்டும் தானே? என்ன சரி சரி ஓகே. இதில் முறுக்கு நாங்கள் வாங்கினாங்க. இப்போ நாங்கள் போய் சாப்பிடுவோம். சொன்னால் அந்த விவசாயத்துக்கு மருந்து தெளிக்கிற ட்ரோன் இருக்குது. வேறுங்கோ எந்த பெரிய ட்ரோன் உண்டு வேறுங்கோ. இது ஒரு ஆளை தூக்கி கொண்டு பறக்கும் போல அந்த ட்ரோன். இது வந்து இதுக்கு தனி பயிற்சி கொடுத்து வந்து செய்ய வருவாங்க.
ஆனால் இப்போ ஒரு ஆள் இது மருந்து தெளிக்கிறது தானே என்ன விவசாயத்துக்கு என்ன வேளாண்மைக்கு வேளாண்மைக்கு மருந்து தெளிக்கிறது அது நெல் பயிருக்கு மருந்து தெளிக்கிற ட்ரோன் தான் இது. பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கத்தில் மோர் மிளகாய் இருக்குது, தூள் இருக்குது, இங்கே ஊறுகாய் எல்லாமே இருக்குது பாருங்க. இந்த பக்கம் எல்லாமே உள்ளூர் உற்பத்திகள் தான். இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. என்ன மிஷின் என்ன இது? தேசிக்காயை வந்து தரம் பிரிக்கிறது. தேசிக்காய் லெமன் கிரைண்டர். லெமன் கிரைண்டரா? ஓ, லெமன் கிரைண்டர் தான் இருக்குது. என்ன சொல்லுங்க அப்போ? தேசிக்காய் புளிகிற மிஷின் ஆக்க மாட்டோம். இது இந்த தேசிக்காய் புளிக்கிறதுக்கு இந்த பெரிய மிஷினா? தேசிக்காய் தரம் பிரிக்கிறது. சின்ன பெருசு, பழுதா போனது, பழுதாகாதது, அப்படி என்ன அப்படி எங்கால கணக்கு மிஷினால் இருக்குது. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தரம் பிரித்து போகும் என்ன. அப்படி எந்த பக்கம் வந்தோம், இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் எஞ்சால என்ன இருக்குன்னு சொன்னால் தேங்காய் உரிக்கிற மிஷின் இருக்குது. இந்த பாருங்க தேங்காய் இருக்கிற மிஷின். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட பல்கலைக்கழக மாணவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பார்வையிட்டு கொண்டு போய் கொண்டிருக்கணும். அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வேறங்க ஏகப்பட்ட மாணவர்கள். உண்மைக்குமே ஒரு பிரியோசமான காணொலியாக இருக்க வேண்டாம் நினைக்கிறேன். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட மிஷினரிகள் இருக்குது வேறுங்க. இந்த இடத்துலையும் கணக்க விஷயங்கள் இருக்குதா. இதில் என்ன ஒன்று இருக்குது, அதில் என்ன ஒன்று இருக்குது. வீடியோ கொஞ்சம் பெருசாக வந்துடும் என்ற காரணத்துக்காண்டி அப்படியே மேலோட்டமாக நான் காட்டிக்கொண்டு உங்களுக்கு நான் போகிறேன். இதில் வேறங்கோ இதெல்லாம் எடுத்தது தான். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் அந்த விவசாயப்படுத்த வழியாக பாருங்கோ. அங்கால குளம் மாறி ஒன்று இருக்குது. இயற்கையாக வந்ததா செயற்கையாக வந்ததா ஒன்றும் தெரியாது. ஆனால் நல்ல அழகாக இருக்குது இந்த இடம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுற்றி வர காட்டுறேன். இங்கே சிவாக பாருங்க அழகாக இருக்கிறார். கேம்பஸுக்கு நானும் வந்துட்டேன்டா. கேம்பஸுக்கு வந்துட்டேன். படிக்காமலே கேம்பஸ் வந்துருக்கு. படிச்சு நாங்கள் அதுக்கு அறிவியல் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்காரெல்லாம் வந்து இதை பார்க்குறதுக்காண்டி வந்து கொண்டிருக்கணும். அதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேணும். இந்த வேறங்கோ ஒரு அக்கா ஒரு ஆள் பார்க்க வந்திருக்கிறா.